நாலந்தா யூனிவர்சிட்டியில் ஒரு கிளாஸ் ரூம் மக்களே. இந்த கிளாஸ் ரூமில் வந்து ஓப்பன் கிளாஸ் ரூம் தான். 5 விதிகள் இருக்குது, முக்கியமான ரூல்ஸ் இருக்குது அந்த காலத்தில் மாணவர்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு. என்ன 5 ரூல்னா, காக்கா மாதிரி இருக்கணும். காக்கா காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உணவு தேடி அலைஞ்சதுன்னா திரும்ப சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் அப்போ தான் உள்ளே வந்து சேரும். அந்த மாதிரி மாணவர்கள் இருக்கணுமாம்மா. நாலேஜுக்காக அவங்க பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து வெளியே போயிடணும், நாலேஜ்க்காக தேடணும். அடுத்தது கிரேன், கொக்கு. அது என்ன பண்ணும்? அது வந்து மீன் மேலே தான் அதுக்கு எப்போவுமே எண்ணம் இல்லையா கொக்குக்கு. அதே மாதிரி மாணவர்களும் வந்து நாலேஜ் தேடுறதில்ல, புக்ஸ் மேலே தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும், நாலேஜில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். அடுத்தது நாய். நாய் என்ன பண்ணும்? அது அரை தூக்கத்தில் தான் இருக்கும் எப்போவுமே. தூங்காமல் இருக்கும். தூங்காமை விழித்திருக்கிற ஒரு நிலையில தான் மாணவர்கள் இருக்கணுமா. எப்போவும் அவங்க சிந்தனை எல்லாம் வந்து நாலேஜ் பற்றி தான் இருக்கணுமா. அடுத்தது மாணவர்களாக இருக்கிறவங்க அரை வயிறு தான் சாப்பிடணுமா. ஃபுல் வயிறு சாப்பிட்டா, அதுவும் சுவையான உணவு ஃபுல் வயிறு சாப்பிட்டா அவங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். அடுத்தது வந்து சின்ன வயசுலேயே அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடணும். எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அவங்க நாலேஜ் தேடி வர முடியும். அதுக்கு நமக்கே தெரியும், புத்தர், மகாவீரர், ஆதிசங்கரர்னு இத்தனை பேர் இருக்கிறாங்க. எதுக்காக? அவங்கெல்லாம் வந்து நம்ம தெய்வம் உட்பட எல்லாரும் எதுக்கு வெளியே போனாங்க? சுகபோகத்தை வீட்டை விட்டு வெளியே போனதுனால தான் அவங்க புகழ்பெற்ற உலகளாவிய சரித்திரத்தில் இடம்பெற்ற மனிதர்களாக இருந்தாங்க.